அனைவருக்கும் வணக்கம். கந்தசஷ்டி விரதம் பக்கத்தில் வரப்போகுதுங்க. தீபாவளி முடிஞ்சிட்டாலே கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்து பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த வருஷம் தான் நான் புதுசாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். நம்மளால் 7 நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7 நாள் விரதம் இருக்கிறதுனால ரொம்பவே சுத்தபத்தமாக இருக்கணுங்க. காலையில் நீங்கள் எந்திரிச்சு அதாவது ஒரு 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிருங்க. புதுசாக இருக்கிறவங்க எந்திரிச்சு வாசலெல்லாம் தெளிச்சுட்டு, அதே மாதிரி வாசல் பக்கத்தில் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. நம்ம தான் தனியாக போய் தொளிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு, குளிச்சு, கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் போயிட்டு வாசல் தெளிச்சுக்கலாங்க. ஆனால் நீங்கள் வீடு துடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடு துடைச்சிருங்க. ஏன்னா நம்ம விரதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நான்வெஜ் எதுவுமே புழங்க மாட்டோங்க. அதனால் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட வீடு துடைச்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் காலையிலையும் ஈவினிங்கும் விளக்கு ஏற்றி முருகனோட திருப்புகழ் போற்றி எல்லாமே படிக்கணுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்மளால் முடியும், நான் இருப்பேன், என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி, அப்புறம் முருகர் நம்ம கூடவே இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்களேன். கண்டிப்பாக உங்களால் 7 நாள் இல்லைங்க, 7 வாரம் கூட உங்களால் இருக்க முடியுங்க. ஏன்னா முருகனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நான் முத இருக்கப்போ அவ்வளோ பயந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கடைசியாக மிளகு விரதம் வரைக்கும் இருந்தேங்க. இருந்து இன்னைக்கு எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்கங்க. அதே மாதிரி நான் வேண்டினது எல்லாமே இந்த முருகப்பெருமான் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அவர் மேலே முழுசாக நம்பி அவரை நம்பி இந்த 7 நாள் நீங்கள் விரதம் இருந்து பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் வேண்டினது நிறைவேறுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கிடைக்கலன்னா உடனே நம்ம துவண்டு போயிடக்கூடாதுங்க. கண்டிப்பாக நம்மளை சோதிப்பார். சோதனை இல்லாமல் எந்த காரியங்க நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக சோதனைகள் இருக்குங்க. சோதனை இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம மன நிறைவோட நமக்கு வேண்டியதெல்லாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த விரதம் இருந்து பாருங்க. மெயினாக அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா முருகரோட திருப்புகழ் படிங்க. காலையிலையும் சாயந்தரமும் முருகரோட திருப்புகழ் படிங்க. கண்டிப்பாக 6 விளக்கு ஏற்றுங்க. அதாவது சரவண பவ அந்த விளக்கு கண்டிப்பாக காலையிலையும் ஏற்றணும், ஈவினிங்கும் ஏற்றணும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஈவினிங் ஏற்றுங்க, இல்லைன்னா காலையில் ஏற்றுங்க. உங்களுக்கு என்ன நேரம் முடியுதோ அந்த நேரம் கண்டிப்பாக விளக்கு